இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு. நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தா சத்தமே இல்லையேன்னு சொல்லிட்டு என்னம்மா செய்கிறேன்னு கேட்டதோட விளைவு தான் இப்போ எனக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு? ஃபுல்லாக தக்காளி எடுத்து கையாலே பிசைஞ்சி ட்ரெஸ் எல்லாம் ஆக்கி வச்சுருக்கா பாருங்க. இந்த மாதிரி பொறுப்புத்தனமான பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கா? பார்த்துட்டே இருங்க, என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீங்களே. எங்கே கொட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஃப்ரிட்ஜு, அடாடா, ஃப்ரிட்ஜையும் திறந்து வச்சுருக்கா. இந்த தக்காளி எடுத்துகிட்டு மூடிட்டு வந்தேன், அவளும் எடுத்துகிட்டு இருக்கா பார்த்தீங்களா. அச்சோ, 4 தக்காளி தான் இருக்குது, மீதியெல்லாம் எங்கே போச்சு? கூட்டிகிட்டு போய் காமிக்கிறா பாருங்களேன் எனக்கு. ஐயோ, இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தக்காளியை பிசைஞ்சு வச்சுருக்கான்னு. கையாலே போட்டு பிசைஞ்சிருப்பா போல இருக்கு. சோஃபாலாம் ஒரே தக்காளி. இவளை என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா? இந்த சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தோம்னாவே இதான் வேலையே. கையால் கடிச்சாலா வாயால் கடிச்சாலானே தெரியலையே. 2 தக்காளி காலி. குறும்புத்தனமான பிள்ளைங்களா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சோஃபாலாம் ஒரே தக்காளியாக இருக்குது. என்ன பண்ணலான்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உனக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் நான். ஓகே, பாருங்க, இவ்வளவும் பண்ணிட்டு கையை கழுவி விடணும்னு ஒரு அழுக. கையை கழுவி விட்டாச்சு. இப்போ டிஷ்யூ எடுத்து அந்த இடத்துலாம் தக்காளி எல்லாத்தையும் தொடச்சி விடுற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ குறும்புத்தனம் ஜாஸ்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் ஒரு பிகினர் தானே, எனக்கு நீங்கள் தானே என்கரேஜ் பண்ணணும். இப்படியே விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க பண்ணுற சேட்டையெல்லாம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்பா இனிமேல்